தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களை அறுபடை வீடு முருகன் கோவில்களுக்கும் இலவசமாக அழைத்து செல்லும் திட்டம் 3ஆம் கட்டமாக செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டம் ஜனவரி 21ஆம் தேதியான இன்று முதல் துவங்கப்பட உள்ளது. முருகப் பெருமானின் அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்சோலை ஆகிய 6 கோவில்களுக்கும் 1000 பக்தர்களை இலவசமாக ஆன்மீக பயணம் அழைத்துச் செல்லும் திட்டத்தை 2024ஆம் ஆண்டு தமிழக அரசு அறிவித்தது. அதன்படி முதல் 2 கட்டங்களாக 410 பேர் அறுபடை வீடு முருகன் கோவில்களுக்கும் அழைத்துச் செல்லப்பட்டனர். தற்போது 3ஆம் கட்டமாக 207 பேர் அழைத்துச் செல்லப்பட உள்ளனர். 60 முதல் 70 வயதிற்கு உட்பட்ட 207 பேர் திருநெல்வேலி, மதுரை, தூத்துக்குடி, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் இருந்து அழைத்துச் செல்லப்பட உள்ளனர். இலவசமாக திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்சோலை ஆகிய 6 தலங்களுக்கும் அழைத்துச் செல்லப்பட உள்ளனர். தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறை சார்பில் அறுபடை வீடுகளுக்கும் அழைத்துச் செல்வதற்காக தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு பயணம் துவங்குவதற்கு முன்பாக சால்வை, துண்டு, போர்வை, பிரஷ், பேஸ்டு உள்ளிட்ட 10 பொருட்கள் அடங்கிய தொகுப்பு இலவசமாக வழங்கப்படும். 3ஆம் கட்ட திட்டத்தில் அறுபடை வீடு முருகன் கோவில்களுக்கும் செல்ல விரும்புபவர்கள் அருகில் உள்ள மாவட்ட தலைமையகத்திற்கு நேரில் சென்றோ அல்லது இந்து சமய அறநிலையத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கோ சென்று அதற்கான விண்ணப்பத்தை டவுன்லோட் செய்து பூர்த்தி செய்ய வேண்டும். அதில் பயணம் செய்பவரின் பெயர், முகவரி, ஆதார் எண், மொபைல் எண், ஆண்டு வருமானம், அவரது உடல்நிலை குறித்த அடிப்படை தகவல்களை பூர்த்தி செய்து அத்துடன் கேட்கப்பட்டுள்ள ஆவண நகல்களை இணைத்து மாவட்ட தலைமையகத்திற்கு நேரில் சென்று அளிக்க வேண்டும். தகுதி உடைய விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு SMS மூலமாக தகவல் அனுப்பி வைக்கப்படும். அதோடு பயணம் குறித்த விபரங்களும் தெரிவிக்கப்படும். பயணம் மேற்கொள்பவர்கள் தங்களுக்கு தேவையான உடைகள், மருந்துகள் ஆகியவற்றை உடன் எடுத்துச் செல்ல வேண்டும். முதல் கட்டமாக சென்னை கந்தக்கோட்டத்தில் இருந்து மூத்த குடிமக்களுக்கான இந்த பயணம் புறப்பட்ட நிலையில் இந்த முறை திருச்செந்தூரில் இருந்து புறப்பட உள்ளதாக சொல்லப்படுகிறது. இதில் தமிழகத்தை சேர்ந்த தகுதி உடைய யார் வேண்டுமானாலும் பயணம் செய்யலாம்.